إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تعذوا المسلمين ولا تعيروهم ولا تطلبوا عثراتهم أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நீ தனித்தவன், இணை துணையற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்ரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே து ஆலம் தாஜிதாரே ஹரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் கிளையார்கள் தோழர்கள், அன்னவர்களை இறுதி நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள், எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 5இல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலால் வாடும்போது ஒமான் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கவர்னராக நியமிக்கிறார்கள். கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி சேரும் வரைக்கும் அதே பதவியில் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. 43வது ஆண்டு ஹிஜ்ரி 43வது ஆண்டு அவர்கள் தன்னுடைய 90வது வயதிலே இறையடி சேர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க வருகிறார்கள். இஸ்லாம் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்கக்கூடிய மார்க்கமாக மாறிய போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் பையத்து செய்ய வேண்டும், உங்களிடத்தில் பையத்து செய்வதற்காக உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கையை நீட்டுகிறார்கள். கையை நீட்டிய போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பையத்து செய்ய சென்றவர்கள் தன்னுடைய கையை இழுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸே, ஏன் என்ன செய்கிறீர்கள், ஏன் கையை இழுத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நிபந்தனை இட வேண்டும், உங்களிடத்திலே பையத்து செய்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை இட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸே, என்ன நிபந்தனை இடுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் பையத்து செய்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிழைகள் பொறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபி தோழரை பார்த்து கேட்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸே, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்
அவனுடைய முன்னுள்ள அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது உமக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்டுவிட்டு திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றால் எப்படி அவனுடைய பாவங்கள் கழிகிறதோ அதே போன்று ஒரு மனிதன் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றால் அவனுடைய முந்தைய பாவங்கள் அத்துணையும் இல்லாமல் சென்றுவிடும். அதே போன்று ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிந்தால், இஸ்லாத்துடைய 5வது கடமை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிந்தால், அதற்கு முன்னால் அவன் என்ன பாவங்கள் செய்தானோ அவனுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 விடயங்களிலும் இப்பொழுது நாம் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் ஹஜ்ஜை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் எந்த விதமான வீண் விளையாட்டும் இல்லாமல், வேடிக்கை இல்லாமல், வீண் பேச்சுக்கள் இல்லாமல் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்றானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நல்ல முறையில் செய்தால் எப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவனுடைய செல்வங்கள் நல்லதாக இருக்க வேண்டும், அவனுடைய பணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். அவன் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய செல்வங்கள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, இந்த பணங்கள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவனுடைய ஹஜ்ஜுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தடவை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் கெட்ட பணத்தை கொண்டு, ஹராமான பணத்தை கொண்டு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு தன்னுடைய வாகனத்திலே காலை வைக்கும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். இறைவா, உனக்கு நான் அடிபணிந்தேன், உன்னுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லும் போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவானாம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லா லப்பைக் வலா ஸாயிதைக், உன்னுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல, உன்னுடைய அடிபணிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல என்ற வார்த்தை வானத்திலே இருந்து வரும் என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதே சத்தம் தொடர்ந்து வருமாம், ஜாதுக ஹராம் வனஃபகதுக ஹராம் வஹஜ்ஜுக மௌசூர் கைர மப்ரூர் என்ற வார்த்தைகள் சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய செல்வங்கள் இவைகள் ஹராமானது, உன்னுடைய நஃபக்காக்கள் ஹராமானது, உன்னுடைய ஹஜ்ஜு பாவமானது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல என்ற வார்த்தை வானத்திலே இருந்து வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாமுனா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஔஸத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மேற்கொள்வது என்றிருந்தால் அவனுடைய செல்வங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் புரிய செல்லுகிறோமே, அந்த பணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜுடைய வணக்கங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபாவுடைய வேளையில் பெரும் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை அருமை தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய வேளையில் மக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கும் போது வெறும் பரட்டை தடைகளோடு வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக அரஃபாவுடைய வேளையில் இருக்கும் போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய மலாயிக்காமார்களை பார்த்து சொல்லுவானாம், என்னுடைய மலாயிக்காமார்களே, இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக என்னிடத்தில் தூர தேசங்கள் இருந்தெல்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெயிலே காய்ந்தவர்களாக என்னிடத்தில் கையேந்தி இருக்கிறார்கள். அவருடைய பாவங்கள் அத்துணையை நான் மன்னித்து விட்டேன், இதற்கு நீங்களே சாட்சி என்று மலாயிக்காமார்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவதாக அருமை தூதர் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அரஃபாவுடைய வேளையில்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் போது அரஃபாவுடைய வேளையில் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். ஒரு நீண்ட பிரசங்கம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அவ்ராலக்கும் பைனக்கும் ஹராம் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, இன்றைய நாளுடைய சிறப்பை போன்று இந்த ஊருடைய சிறப்பை போன்று உங்களுக்கு மத்தியில் ஒவ்வொருவருடைய இரத்தங்கள், அதே போன்று மானங்கள், அடுத்தவருடைய சொத்துக்கள் அடுத்தவர்களுக்கு ஹராமாக இருக்கிறது. அவைகளை வீணாக யாரும் உடைத்துவிடக் கூடாது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நீண்ட பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லா ஷரீஃபுடைய சிறப்பை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். காபத்துல்லா ஷரீஃப் ஒரு உயர்ந்த ஒரு சின்னமாக, இஸ்லாமிய சின்னமாக இருக்கிறது. அவருடைய சிறப்புகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் போது, அந்த காபத்துல்லா ஷரீஃபை ஒரு மனிதன் 7 தடவையாக 50 தடவைகள் சுற்றி வந்தால் அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவங்களும் மற்றவனாக மாறுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காபத்துல்லா ஷரீஃபுடைய சிறப்பை சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் அந்த காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி இறங்குகிறது. அதில் 60 ரஹமத்துகள் அந்த காபத்துல்லா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் 40 ரஹமத்துகள் அந்த காபத்துல்லாவிலே தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் 20 ரஹமத்துகள் அந்த காபத்துல்லா ஷரீஃபை கண்ணார பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த காபத்துல்லாவை கண்ணினால் பார்ப்பது கூட நன்மையை கொடுக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அந்த காபத்துல்லாவுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை அந்த காபத்துல்லாவை பார்த்து சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த மா அத்தியபகி வா அத்தியப ரீஹகி வா அலம ஹுர்மதகி வல் மூமினு அலம ஹுர்மத்தம் மின்கி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், காபத்துல்லாவே, உன்னை பரிசுத்தமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உன்னை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிகவும் பரிசுத்தமானதாக வைத்திருக்கிறான். உன்னுடைய நறுமணத்தை மிகவும் உயர்ந்ததாக வைத்திருக்கிறான். உன்னுடைய சங்கையை, மதிப்பை இந்த உலகத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த காபத்துல்லா ஷரீஃபை பார்த்து சொல்லுகிறார்கள், வல் மூமினு அலம ஹுர்மத்தம் மின்கி. காபத்துல்லாவே, உன்னை விட ஒரு மூமினுடைய சிறப்பு உயர்ந்திருக்கிறது. ஒரு மூமினுடைய சங்கை, ஒரு மூமினுடைய சிறப்பு காபத்துல்லாவை விட உயர்ந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜஅலகி ஹராமன் வ ஹர்ரம மினல் மூமினீன மாலஹு வ தமஹு வ இர்லஹு வ அன்னலு நபிஹி லன்னன் சய்யா. கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உன்னை சங்கையானதாக, சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று ஒரு மூமினுடைய சிறப்பு இருக்கிறது, அவனுடைய சொத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. சொத்து சங்கை வாய்ந்தது, அவனுடைய மானம் அது சங்கையானது, அவனுடைய இரத்தம், உயிர் அது சங்கையானது. ஒரு மூமினை பற்றி தப்பெண்ணம் கொள்வது கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லா ஷரீஃப் இன்று உலகத்திலே நாளை மறுமையில் கூட உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த காபத்துல்லாவுடைய சிறப்பை விடவும் மூமினுடைய சிறப்பு உயர்ந்தது, மூமினுடைய சிறப்பு அதிகமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு மூமினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இதனால் தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஆதா முஸ்லிமன் ஃபகத் ஆதானி வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ். யார் ஒரு முஸ்லிமுக்கு நோவினை செய்கிறானோ அவன் என்னை நோவினை செய்து விட்டான். என்னை யார் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நோவினை செய்து விட்டார்கள் என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றிருந்தேன். மிஅராஜுக்கு செல்லும் போது ஒரு கூட்டத்தினர்கள் பயங்கர வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பினால் இருக்கிறது. அந்த செம்பினால் நகங்களினால் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுகளை கிழித்துக் கொள்ளுகிறார்கள்.
நெஞ்சுகளை பராண்டிக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ராயீலே அமீனை பார்த்து கேட்கிறார்கள், ஜிப்ராயீலே, இவர்கள் எல்லாம் யார்? ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? இந்த வேதனை ஏன் கொடுக்கப்பட்டது என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து ஜிப்ராயீலே அமீன் சொல்லுகிறார்கள், ஹாஉலா இல்லதீன யாக்குலூன லுஹூமன் நாஸ் வ யகூன ஃபீ ஆராலிஹிம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த மனிதர்கள் தான் உலகத்திலே இருக்கும் போது மனிதர்களுடைய இறைச்சிகளை உண்டவர்கள், மனிதர்களுடைய மாமிசத்தை உண்டவர்கள், அவர்கள் மனிதர்களுடைய மானங்களை போக்கியவர்கள். அதனால் இன்று இவர்கள் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹை பார்த்து ஜிப்ராயீலே அமீன் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய மானம், ஒரு மூமினுடைய சொத்துக்கள், ஒரு மூமினுடைய இரத்தம் அது கண்ணியமானது, மதிக்கப்பட வேண்டியது. அடுத்தவர்கள் வீணாக அதனை ஓட்டினால், அதுக்கு அநியாயம் செய்தால் பயங்கர தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு தடவை அருமை சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பயங்கர நாற்றம் ஒன்று அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, இந்த நாற்றம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது அருமை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தெரியாது என்று கைவிரித்த போது கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் மூமின்களை பற்றி புறம் பேசியவர்களுடைய நாற்றம். மூமின்களை பற்றி புறம் பேசியவர்களுக்கு இப்படியான ஒரு பயங்கர நாற்றம் இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமை நாளையில் ஒரு சிலர்கள் வருவார்கள். அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடப்பதற்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியா நிலையில் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள். அந்த மனிதர்கள் அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசியவர்கள், அப்படியானவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் சொல்லப்படும், நீங்கள் சொன்னதற்கு ஆதாரத்தை நிரூபியுங்கள், ஆதாரத்தை சொல்லுங்கள், அப்படி ஆதாரத்தை சொன்னால் உங்களுக்கு இங்கே விடுதலை இருக்கிறது என்று அந்த மக்களை பார்த்து சொல்லப்படும் என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஒரு மூமினை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் மிகவும் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய மானங்கள் என்பது சாதாரண ஒன்று அல்ல, அவர்களுடைய உடைமைகள் சாதாரண ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனை மிகவும் மதித்திருக்கிறார்கள், மதிக்கப்பட வேண்டியவை என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனால் தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வட்டியை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வட்டி ஒரு பயங்கரமான ஒன்று, வட்டியுடைய தண்டனையும் பயங்கரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் மேராஜுக்கு சென்றிருந்த வேளை சில மனிதர்களை கண்டேன். அவருடைய வயிறுகள் எல்லாம் பெரும் பெரும் வீடுகளை போன்று இருந்தது. அவருடைய வயிறுகள் எல்லாம் பெரிய வீடுகளை போன்று இருந்தது. அந்த வயிற்றுக்குள் தேள்களும் பாம்புகளும் அவர்களை கொட்டி வேதனை செய்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஜிப்ராயீலே, இவர்கள் எல்லோரும் யார்? ஏன் இப்படி வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் தான் உலகத்திலே வட்டி உண்டவர்கள், வட்டி சாப்பிட்டவர்கள், அதனால் இப்படி பயங்கர வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வட்டி உண்டவர்களுக்கு இவ்வளவு பயங்கர தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் வட்டியில் ஆக பெரிய வட்டி எது தெரியுமா? தன்னுடைய சகோதரனை பற்றி, தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை போக்குவது, அதுதான் வட்டியில் உயர்ந்தது என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் வட்டிக்கே அவ்வளவு பயங்கர தண்டனை என்றிருந்தால் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்கினால் எவ்வளவு தண்டனை, எவ்வளவு பயங்கரம் என்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாபுல் முஸ்லிம் கல் முஸ்லிமானது ஹலக்கா. ஒரு முஸ்லிமுக்கு ஏசக்கூடியவன் இருக்கிறானே, அவன் நாசத்தின் பக்கம் இருக்கிறான், நாசத்தின் பக்கம் ஏற்றி பார்க்கிறான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா,
கோல் சொல்லக்கூடியவர்கள், புறம் பேசுகின்றவர்கள், இவர்களுக்கு நரகம் இருக்கிறது, வயல் என்ற பயங்கர நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், உயிர், அதே போன்ற அவருடைய சொத்துக்கள், அதனை வீணான முறையில் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் பறிக்கும் போது அதற்குரிய தண்டனை நமக்கு இருக்கிறது. நாளை மறுமையில் பயங்கர வேதனை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் நாங்கள் மூமின்களை பற்றி, இப்படி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லுவது, இது ஏன் நாங்கள் இதில் ஈடுபடுகிறோம் என்றால், நம்முடைய உள்ளத்திலே அடுத்தவர்களை பற்றிய பொறாமை ஏற்படும் போது, அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணம் ஏற்படும் போது, பொறாமை ஏற்படும் போது இப்படி நாங்கள் செய்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறாமையை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, ஈயாக்கும் வல் ஹஸத், நீங்கள் பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த பொறாமை யாக்குல் ஹஸனாத் கமா தஅக்குலுன் நாருல் ஹத்தம். அந்த பொறாமை ஒரு மனிதனுடைய நன்மைகளை நெருப்பு விறகை எரிப்பதை போன்று ஒரு பொறாமை மனிதனுடைய நன்மைகளை எரித்துவிடும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் அடுத்தவர்களோடு பொறாமைப்பட்டு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்க போவதில்லை. அதனால் நமக்கு பெரும் பாவங்கள் ஏற்படுகிறது, மறுமையிலும் தண்டனை ஏற்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்தில் ஒரு மனிதன் நம்மிடத்தில் புறம் பேசுகிறானா, பொய்யுரைக்கிறானா, அல்லது கோல் சொல்ல வருகிறானா, அவனை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தப்பா நிர்தி அஹி பில் கீபத்தி கான ஹக்கன வல்லாஹி அய்யூதிகஹு மினன் நார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசும் போது அதனை தடுத்து நிறுத்துகிறானா, அவனுக்கு சுவனம் இருக்கிறது, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இன்று நிறைய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். இன்று எங்கு திரும்பினாலும் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்தால், பெரும்பாலும் பெண்கள் சந்தித்தால், அடுத்தவருடைய கதை அழைப்பது, அடுத்தவருடைய புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி ஏசுவது, இப்படியான விடயங்கள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் நாம் தடுக்கப்பட வேண்டியது, கூடாதது. இவைகளுக்கு பயங்கர தண்டனை இருக்கிறது, மறுமையில் வேதனை இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசுகின்றானா, அடுத்த மனிதனுடைய மானத்தை போக்குகின்றானா, அடுத்த மனிதனுடைய சொத்துக்களை அபகரிக்கின்றானா, அவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நாளை கியாமத் நாளையில் அவர்களிடத்தில் தீர்ப்பு செய்யப்படும் போது, அவரிடத்தில் கேட்கப்படும், கேட்டு தீர்ப்பு செய்யப்படும் போது அந்த நேரத்தில் ஒவ்வொரு சில மனிதர்கள் நன்மைகளை சுமந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், இறைவா, இந்த மனிதன் என்னை பற்றி புறம் பேசி இருக்கிறான், எனக்கு அடித்திருக்கிறான், எனக்கு ஏசி இருக்கிறான், என்னை துன்புறுத்தி இருக்கிறான், என்னுடைய மானத்தை போக்கி இருக்கிறான், இறைவா, இவனை இப்பொழுது நீ அதற்குரிய தீர்வை கொடு என்று சொல்லும் போது அவனுடைய நன்மைகளை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். இப்படியே வரக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுத்ததற்கு பின்னால் அவனத்தில் எதுவுமே எஞ்சவில்லை என்றிருந்தால் அந்த நேரத்தில் அந்த வந்த மனிதனுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். கடைசியில் அவன் ஒதுங்கக்கூடிய இடம் பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஒரு சகோதரனுக்கு உங்களுக்கு உதவ முடியுமா? அப்படி உதவ முடிந்தால் எந்த வகையிலாவது நீங்கள் உதவி செய்யுங்கள். அதற்காக நீங்கள் அப்படி அடுத்த மனிதர்களுக்கு அநியாயங்கள் புரிந்து விடாதீர்கள், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மம் மஸாபி ஹாஜத்தி அஹீஹி கான கைரன் லஹு மின் இஅ்திகாபி அஸ்ர் சினீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் இஅ்திகாப் இருந்தால் எத்தனை ஆயிரம் நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஅ்திகாப் இருப்பதற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அதே கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி இன்னொரு சகோதரன் நடந்து செல்லுகிறானா, அவனுடைய தேவையை நிறைவேற்ற செல்லுகிறானா, அவன் 10 வருடங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விடவும் நன்மையானது சிறந்தது என்று கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர ஒரு போதும் உபத்திரவம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுவர்க்கவாதியை நான் காட்டுகிறேன், ஒரு சுவர்க்கத்திற்குரியவரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து தருகிறேன் என்று சொன்ன போது ஒரு மனிதர் திடீரென்று அந்த இடத்திற்கு வருகிறார். ஒரு அன்சாரி தோழர் திடீரென்று அந்த இடத்திற்கு வருகிறார். உது செய்துவிட்டு தாடியிலே தண்ணீர் வடியக்கூடியவராக, தன்னுடைய கையிலே செருப்பை ஏந்தியவராக அந்த இடத்திற்கு வருகிறார். கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரை சுவர்க்கவாதியாக அடையாளம் காட்டுகிறார்கள். இரண்டாவது தினமும் அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலும் கண்மணி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது சுவர்க்கவாதியான ஒரு மனிதர் உங்களிடத்திலே வருவார் என்று சொன்ன போது அதே மனிதர் தன்னுடைய கையிலே செருப்பை ஏந்தியவராக, தாடியிலே தண்ணீர் வடியக்கூடியவராக அந்த இடத்திற்கு வருகிறார். மூன்றாவது தினமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு சுவர்க்கவாதி அறிமுகப்படுத்துகிறேன், உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்ன போது அதே சஹாபி தோழர் மூன்றாவது தினமும் அந்த இடத்திற்கு வருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவர் ஏன் சுவர்க்கத்தை பெறுகிறார், ஏன் சுவர்க்கவாதியாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உடனே அந்த இடத்திலே இருந்து எழுகிறார். எழுந்து அந்த சஹாபி தோழரை அணுகிறார். அந்த சஹாபி தோழரை அணுகி கேட்கிறார், அருமை தோழரே, என்னுடைய தந்தையோடு நான் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தந்தையோடு கோபத்தோடு நான் இருக்கிறேன், 3 நாட்களுக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு சில தினங்கள் உங்களிடத்தில் எனக்கு இருப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார், ஆம், என்னோடு வந்து தங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபி தோழரோடு தங்குகிறார்கள். 3 தினங்கள், ஒவ்வொரு தினங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரை சுவர்க்கவாதி என்று சொன்னார்களோ, 3 தினங்களாக சுவர்க்கவாதி என்று சொன்னார்களோ, அந்த சஹாபி தோழருடைய வீட்டிலே 3 தினங்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தங்குகிறார்கள். 3 தினங்களும் அவருடைய அமல்களை, அவருடைய நடவடிக்கைகளை கவனித்து வருகிறார்கள். இவர் என்ன செய்கிறார், சுவர்க்கத்திற்குரிய அமல் என்ன செய்கிறார், என்ன விசேடமான அமல் புரிகிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டி அவரை அணுவாக ஆராய்ச்சி செய்கிறார். இப்படி இருக்கும் போது 3 தினங்கள் கழிந்து விட்டது. 3 தினங்களும் அவர்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அவர் இரவு நேரத்தில் எழுந்து தொழுதது கிடையாது, இரவு நேரத்தில் எழுந்து நின்று வணங்கியது கிடையாது, வேறும் புதினமான எந்த அமல்களுமே கிடையாது. என்றாலும் அவர் தூக்கத்திலே இருந்து பிறண்டு படுத்தால், அப்படி உசும்பினால் அந்த நேரத்தில் திக்ர் செய்து கொள்ளுவார். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர்களை செய்து கொள்ளுவார். இதனை தவிர வேறு எதனையும் செய்தது கிடையாது. என்றாலும் நல்ல மக்களை புரிந்து கொள்வார், அடுத்தவரை பற்றி நன்றாக பேசுவார், அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டார். இப்படியான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த சஹாபி தோழர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு எதையும் காணவில்லை. 3வது தினம் சொல்லுகிறார்கள் அந்த சஹாபி தோழரை பார்த்து, என்னுடைய அருமை தோழரே, என்னுடைய தந்தையோடு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 தினங்கள் உங்களை சுவர்க்கவாதி என்று நமக்கு அடையாளம் காட்டினார்கள். 3 தினங்களாக ஒரு சுவர்க்கவாதி வருவார், உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொன்ன போது எல்லாம் நீங்கள் தான் இந்த இடத்திற்கு வந்தீர்கள், நீங்கள் தான் சுவர்க்கவாதி என்று எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. நீங்கள் அந்த சுவர்க்கத்திற்குரிய அமலாக என்ன அமல்கள் செய்கிறீர்கள், எதனை புரிகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் உங்களோடு நான் வந்து தங்கினேன். ஆனால் உங்களிடத்தில் விசேடமான எந்த அமல்களையும் நான் காணவில்லையே என்று கேட்டபோது அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார், நான் விசேடமான அமல் எதுவுமே செய்யவில்லை, என்றாலும் நான் ஒரே ஒரு அமலை செய்கிறேன், அடுத்த முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கிறேன்,
முஸ்லிம்களை பற்றி எந்த விதமான தப்பெண்ணமும் கொள்ளவில்லை. அடுத்தவர்களை பற்றி வஞ்சகம் பொறாமை என்னிடத்தில் கிடையாது. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா எத்தனையோ நியமத்துக்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டது கிடையாது. இதனைத்தான் நான் செய்கிறேன் என்று அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் இந்த சஹாபி தோழருக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கவாதி என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறிய அமலாக இன்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அமட்களுடைய கூலி ஒரு மாபெரும் கூலி என்பதை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி அடுத்தவர்களை தவறாக பேசுகிறோமோ, அடுத்தவர்களை தப்பாக பேசுகிறோமோ, அடுத்தவருடைய மானத்தை போக்குகிறோமோ, அடுத்தவருடைய இரத்தத்தை ஓட்டுகிறோமோ, அப்பொழுது நமக்கு பயங்கர தண்டனை இருக்கிறது என்பதை கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இஸ்லாமிய சமுதாயம் இன்று எவர்களை எடுத்து பார்த்தாலும் 100க்கு மேலாக 2 மனிதர்கள் நல்லவர்கள் கூட சேர்ந்து விட்டால் எதனை நாங்கள் பேசுகிறோம்? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அடுத்த மனிதர்களுக்கு அந்த செய்தி இருந்தாலும் நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் அது புறம், அவர்களுக்கு இல்லாததை பேசினால் அது இட்டுக்கட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் எத்தனை குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அடுத்தவருடைய குறைகளை அளந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், உங்களுடைய குறைகளை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களை பற்றி நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகளை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் அடுத்தவருடைய குறையை தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடுப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பது குறைவு, நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அதனால் உங்களுடைய துஆக்கள் தடுக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கப்படுகிறது என்று ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தவருடைய மானம் என்பது புனிதமானது, அடுத்தவருடைய உடைமைகள் புனிதமானது, அடுத்தவருடைய ரகசியங்கள் புனிதமானது என்பதை விளங்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மானங்களும் அவருடைய பொருட்களும் இரத்தமும் காபத்துல்லாஹ் ஷரீஃபை விட சிறந்தது. இன்று எத்தனை ஹஜ்ஜாஜிகள் இருக்கிறார்கள், காபத்துல்லாஹை வடம் வந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மதிப்போடும் மரியாதையோடும் அந்த காபத்துல்லாஹை வடம் வருகிறோமே, எவ்வளவு சிறப்போடு நோக்குகிறோமே, எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோம், அந்த காபத்துல்லாஹை எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம். ஆனால் இன்று மூமின்கள் என்று சொல்லும் போது அவருடைய மானங்கள் இன்று எவ்வளவு மதிக்கப்படுகிறது, மூமின்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு மதிக்கப்படுகிறது என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய காலத்தில் நாங்கள் மூமின்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். காபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை விடவும் மூமினுடைய சிறப்பு அதிகமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு நம்மால் முடிந்தால் உதவிகள் செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையா, அடுத்தவர்களுக்கு உபத்திரமாக செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய பண்பு எது தெரியுமா? அவனுக்கு தேவையில்லாதை விட்டு விடுவது, அவனுக்கு தேவையற்றதை விட்டு ஒதுங்கி விடுவது, அதுதான் முஸ்லிமுடைய மூமினுடைய பண்பு என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பண்போடு நாங்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் பண்பான மார்க்கம், பண்பினால் வளர்ந்தது, அஹ்லாக்கினால் நல்ல குணங்களினால் வளர்ந்ததுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் இன்று இஸ்லாமியர்களுடைய பண்பு அற்ற குணத்தினால் இஸ்லாத்துடைய மதிப்புகள் எல்லாம் இழந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் நம்மை பற்றி சிந்தித்து முஸ்லிம்களோடு ஒற்றுமையாக இரக்கத்தோடு அந்நியோன்யமாக பழகி எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மௌத்தாக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக,
கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பாயாக. முஸ்லிம்களை நிம்மதியாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் நம்மில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய வழிபாட்டிலே சக்தியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்மில் யார் யாரெல்லாம் கடன்காரர்களாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நீக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவருடைய வழிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் நம்மில் யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழுகிறார்களோ அவருடைய ஏழ்மைகளையும் துன்பங்களையும் நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நம்மில் யார் யாரெல்லாம் குழந்தைகளோடு பிள்ளைகளோடு வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாளைய சமுதாய தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல குழந்தைகளை சாலிகான குழந்தைகளை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க முடியாமல் ஆண்களும் பெண்களும் வீட்டிலே இருக்கிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய நோய்களை நீக்கல்வாயாக. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவருடைய உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உள்ளத்திலே நல்ல தூய்மையை ஏற்படுத்துவாயாக. இக்லாசான எண்ணங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களை நிம்மதியாக ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் உன்னுடைய சுவனத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய புனித ரவுலாவை நமக்கும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய ரவுலாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நம்மை மரணிக்க செய்வாயாக. எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய ஷஃபாத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. உன்னுடைய ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சோனத்தை தந்தல்வாயாக. நரக படுகொலியை விட்டு நம் அத்துணை பேர்களையும் பாதுகாத்தல்வாயாக. வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் ஊஸிக்கும் வ யா பித்தக்குவல்லாஹ் இத்தகுல்லாஹ் வ அமலு ஸாலிஹா. قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمؤمنات إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله بالهدى ودين الحق أرسله. صلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وبارك وسلم أبدا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ألا يا عباد الله إن الله أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقولوا اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه حق قدره ومقداره. لا سيما الأولين بالتصديق وأفضلهم بالتحقيق المولى الإمام الصديق أمير المؤمنين سيدنا مولانا الإمام أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى عدل الأصحاب مزين المنبر والمحرام الموافق رأيه بالوحي والكتام سيدنا مولانا الإمام أمير المؤمنين وغير المنافقين وإمام المجاهدين في رب العالمين أبي حسن عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القرآن كامل الحياء والإيمان مجاهد جيش الأسرة في الرحمن سيدنا مولانا الإمام أمير المؤمنين وإمام المتصدقين رب العالمين أبي عمرو عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى أسد الله الغالب إمام المشارق والمغارب
سيدنا مولانا الإمام أمير المؤمنين وإمام الواصلين رب العالمين أبي الحسن علي بن أبي طالب كرم الله وجهه الكريم وعلى ابنيه الكريمين السعيدين الشهيدين القمرين المنيرين الطيبين الطاهرين سيدنا أبي محمد الحسن وأبي عبد الله الحسين وعلى أمهما سيدة النساء البتول الزهراء والتي كبد خير الأنبياء صلوات الله تعالى عليها وابنيها وعلى عميه الشريفين المطهرين من الأدناس سيدنا أبي أمارة حمزة والعباس وأنا سائر فرق الأنصار والمهاجرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصر من عدوك وعدوهم. اللهم اغفر لجميع موتى المؤمنين الذين شهدوا لك بالوحدانية ولنبيك بالرسالة وماتوا على ذلك. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغفر بلادنا وبلدان المسلمين من الآفات والمصيبات والمهلكات يا أرحم الراحمين. اللهم انصر الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم شتت شملهم وفرق جمهم ودمر ديارهم وزلزل أقدامهم وأغرق أموالهم. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة مصطفى صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أولى وأعلى وأزواج الله أكبر والله يعلم ما تصنعون.